அதீம் அல்லாஹ்வை பத்தி பேசு. கண்ணியமிக்க சகோதரர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, நமக்கு இறங்கியிருக்கும் சோதனைகளை இந்த காலத்தை குர்ஆனுடைய நிழல்ல பாருங்க, ஹதீஸுடைய நிழல்ல பாருங்க. எல்லாத்துக்கும் குர்ஆன் ஹதீஸ் தேவை, இதுக்கு மட்டும் குர்ஆன் ஹதீஸ் தேவை இல்லைண்டா. சிறுபான்மையினராக வாழ்றோம் இந்த நாட்டில். என்ன செய்யணும்? நாங்க என்ன செஞ்சிருவாங்க உலகம் சேர்ந்து எங்களை பார்த்து? பொருளாதார தடையா எங்களுக்கு எதை செஞ்சிருவாங்க? யாராலும் எதுவும் செய்ய மாட்டார்கள் சகோதரர்களே. ஏன்? நபி அவர்கள் சொன்னார்கள், கடைசி காலம் வரும் பொழுது ததாஅ அலைக்குமுல் உமம் கமா ததாஅல் ஆகிலத்து இலா கஸ்அதிஹா. ஒரு சாப்பாட்டு பிளேட்டை வச்சுட்டு சாப்பிடுவாங்கன்னு அழைக்கிறத போல உங்களை எல்லோருமே யுத்தத்துக்கு கூப்பிடுவாங்க. என்ன செய்யறது? ஒன்றுமே இல்லை. இன்றைக்கு எங்கள்கிட்ட என்ன இருக்குது? ஒத்துமையாவது இருக்குதா? எங்கள்கிட்ட ஒத்துமை இருக்குதா? முதலாவது சகோதரர்களே, ஒன்றுமே இல்லை. எங்கள்கிட்ட குர்ஆனுடைய அறிவு இருக்குதா? இந்த நாட்டில் உள்ள 20 லட்சம் முஸ்லீம்களும் தொழுறாங்களா? தௌபா இருக்குதா? அல்லாஹ்வோட உதவி இறங்குறதுக்கு. சும்மா ரோட்ல போய் கத்தி என்ன செய்யும்? கண்ணியமிக்க சகோதரர்களே, ஆகவே குர்ஆனுடைய நிழல்ல யோசி, என்ன செய்யலாம்? அல்லாஹ்வுடைய உதவி இறக்கும். முதலாவது இதுதான் தேவை. சாராவை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கூட்டிட்டு வராங்க மிஸ்ர்ல. சாரா அழகான பெண், சாரா அழகான பெண். இப்ப அந்த மன்னன் அழகான பெண்கள் எல்லாத்தையும் கைது செய்யறார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு விளங்கிட்டு என் மனைவியையும் இவன் பிடிக்க போறார். உடனே சாரா கிட்ட சொன்னாங்க, நீ சொல்லிடு, நான் என் சகோதரி என்று சொல்லு, மனைவி என்று சொல்லிடார். சாரா சகோதரிகளே, சாரா வுது எடுத்துட்டு தொழுறா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மார்க்கத்தின் பிரகாரம் தொழுதுட்டு அந்த மன்னன்ட்ட போனதோட இவன் அப்படியே கையை நீட்டினது தான் கைகால் சொத்தி ஆயிட்டு. கைகால் என்ன செஞ்சுட்டு சொத்தி ஆயிட்டு. உடனே அழுதான். சொன்னான், இது இல்லாமல் ஆக்கிடு, நான் உனக்கு ஒன்றுமே செய்ய மாட்டேன். அல்லாஹ் எந்த அளவு பவரை கொடுத்திருந்தான் சாராக்கு. திரும்ப துவா செய்தாங்க, சரியாயிட்டு. சரியானதோட திரும்ப பிடிக்க வந்தான் சாரா. திரும்ப சாரா துவா கேட்டா உடனே கால்கை சொத்தி. சகோதரர்களே, திரும்ப 3 தடவை இவ்வாறு நடக்குது. 3 தடவை இவ்வாறு நடந்தது. 4வது தடவையில் அவன் சொன்னான், இது ஒரு ஷைத்தான் கொடுத்துருது, இது மனிதன் இல்லை, இது துவா கேட்டதோட என் கால்கை சொத்தி ஆகுது. அப்பதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சொன்னான், ஹாஜரையும் கொடு வேலைக்கு. அவன் கொடுத்ததுதான் இந்த ஹாஜர். கண்ணியமிக்க சகோதரர்களே, பெரியவர்களே, இந்த தன்மை எங்கள்கிட்ட உருவாக்கி கொண்டோமாக இருந்தா ஆக தேவை இதுதான். முஸ்லிம் சமூகத்தில் இப்படிப்பட்ட நல்லவர்கள் உருவாக்கப்பட்டு அல்லாஹ் நிச்சயம் எங்களோட துவாக்களை கபூல் செய்வான். சபரோடு இருந்து, பொறுமையோடு இருந்து, முன்னே நபிமார்களுடைய வரலாறுகளை படித்து என்ன செய்யலாம்? ஒவ்வொரு காலத்திலும் ஆக முக்கியமான 2 விடயம் சகோதரர்கள். சின்ன பிள்ளைகள் சமூகத்தில் இருப்பாங்க, மார்க்க விடயத்துல சின்ன பிள்ளைகள் சொல்லுவாங்க, குறமாத பிள்ளைகள், குர்ஆன குறையா படிச்சவங்க. 2வது முர்த்தத் இருக்கிறார் முஸ்லிம் சமூகத்துக்குள்ள, கவனம். மதம் மாற்றப்பட்டு இந்த முஸ்லிம் சமூகத்தை வழிகெடுக்கிற முர்த்தத் 2வது. 3வது அறவே மார்க்கம் படிக்காதவன் இருக்கிறான். 3 சமூகம் இருக்கு இந்த சமூகத்தை வழிகெடுக்க. முதலாவது ஆபத்து குறமாத பிள்ளைகள். அப்படி என்றா கொஞ்சம் படிச்சவன் குர்ஆன், அவன் ஒழுங்கா பிறந்திருந்தா ஒரு பிரச்சனையுமே. படிச்சது எல்லாமே கொஞ்சம். குறமாத பிள்ளைகள், இது இந்த சமூகத்துக்கு பெரிய நஞ்சு. இது இந்த சமூகத்தை காட்டி கொடுத்த அவர்கள் தான். காசை வாங்கிட்டு காட்டி கொடுத்தா, அவங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும். இது காசை வாங்கிட்டு காட்டி கொடுத்தா, இந்த ஊர்ல இது இருக்குது, இந்த ஊர்ல இது இருக்குது. ஒவ்வொரு ஊர்லையும் உருவாக்கப்பட்டு பள்ளிவாசலை பிரித்து, சமூகத்தை பிரித்து, நாட்டை பிரித்து. இதை பயந்து கொள்ளுங்க முதலாவது. 2வது முர்த்தத், இஸ்லாத்துக்குள்ள இருந்தே முர்த்தத்தானவன், எக்ஸ் முஸ்லிம்.
பழைய முஸ்லிம் என்று பெயரை வச்சவன். நாங்க முந்தித்தா முஸ்லிம், இப்ப முஸ்லிம் அல்ல, முர்தத். இவனை பயந்து கொள்ளுங்க. மூன்றாவது, அறவே மார்க்கம் படிக்காதவன். இவனுக்கு என்ன நேரத்தில் என்ன முடிவெடுக்கணும் என்று தெரியாது. ஆகவே கண்ணியமிக்க சகோதரர்களே, முஸ்லீம்களே, சூரத்துல் ஃபாத்திஹாவிலிருந்து சூரத்துல் நாஸ் வரைக்கும் குர்ஆன் இருக்குது. உலமாக்கள்கிட்ட போய் இந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு என்பதை கொஞ்சம் படி. இந்த தாவத், இந்த துஆ, இந்த தாவத், இந்த துஆ, அல்லாஹும் பக்கம் மக்களை அலைங்க, முஸ்லிம அலைங்க, காஃபிர அலைங்க, நண்பர்களை அலைங்க, அல்லாஹும் பக்கம் வாண்டு கூப்பிடுங்க. அதற்கு பிறகு துஆ கேளுங்க, அல்லாஹுடைய உதவி இறங்கும். எனவே கண்ணியமிக்க சகோதரர்களே, எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் இந்த காலத்திலே எதிர்நோக்கி இருக்கும் சோதனைகளையா அல்லாஹ் இல்லாமலாக்குவாயாக.